நேற்று முன்தினம் குருத்துவ அபிஷேகம் பெற்ற அன்பார்ந்த புதிய குருக்களே, அன்பார்ந்த அருள் தந்தையர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை மக்களாக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து இறைவனுக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கின்ற இந்த தருணம் அற்புதமானது. உங்களுடைய அன்பு மகனும் எங்களுடைய அன்பு புதிய குருவாக தன் முதல் பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அன்பு தந்தை சுகந்தன் அவர்களுக்காக இறைவனை பார்த்து மன்றாடவும், அவர்களுடைய குருத்துவ வாழ்விலே இறுதி வரை பிரமாணிக்கமாக இருக்கவும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து மன்றாட நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, குருத்துவம் என்பது கடவுளிடமிருந்து மட்டுமே எங்களுக்கு கிடைத்திருக்கிற பெரும் செல்வம். பவுல் கொரிந்தியருக்கு 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் இவ்விதமான ஒரு விடயத்தை அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். இந்த குருத்துவம் என்பது எப்படி என்று சொன்னால், ஒரு பெரிய ஒரு பொக்கிஷத்தை, விலை உயர்ந்த ஒரு பொருளை, ஒரு தங்கமாக இருக்கலாம், மிக மிக விலை உயர்ந்த ஒரு பொருளை ஒரு சாதாரண மண்பாண்டங்கள் அல்ல, மட்பாண்டங்கள் போட்டு பாதுகாத்து வைப்பதை போன்றது. மனிதர்கள் நாங்கள் ஒரு சாதாரண மண் பானையை போன்றவர்கள். இலகுவாக உடைந்து விடக்கூடிய, இலகுவாக நொறுங்கக்கூடிய ஒரு சட்டி பானையை போல இருக்கிற ஒரு மண் பானைக்குள்ள கூடிய, இலகுவாக நொறுங்கக்கூடிய ஒரு சட்டி பானையை போல இருக்கிற ஒரு மண் பானைக்குள்ள ஈடு இணையற்ற வல்லமையுடைய பெரும் பொக்கிஷமாக இருக்கிற இந்த செல்வம், இந்த குருத்துவம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது கடவுளிடமிருந்தே வந்த கடவுளுக்கே உரிய ஒரு பெரும் அருள். ஆகவே இந்த மட்பாண்டம் நாங்கள் அப்படி என்று சொல்லும் பொழுது, அன்பார்ந்த புதிய குருக்களே, அன்பார்ந்த இறை மக்களே, குருக்கள் நாங்கள் மிகவும் மிகவும் பலவீனமானவர்கள், இலகுவாக உடைந்து போகக்கூடியவர்கள், இலகுவாக மற்றவர்கள் எங்களை ஏமாற்ற முடியும். இந்த மண்ணுக்கே உரிய பலவீனங்கள் பல எங்களுக்கு உண்டு. அவை மனித மட்டத்தில் நிறைவேற்ற முடியாத எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பவர்கள், தடுமாறி போகின்றவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த புதிய குரவரே, இன்றையில இருந்து நான் ஒரு விண்ணக ஜீவி, ஒரு புனிதன், எனக்கு குறைகள் இல்லை என்று சொல்லி வேடம் தரிப்பதல்ல, மக்களுக்கு காட்டுவதற்காக வேடம் தரிப்பதல்ல, மாறாக நாம் பலவீனர்களாக, பாவிகளாக, இலகுவாக, மிக மிக இலகுவாக உடைந்து போகக்கூடியவர்களாக இருந்தாலும் இறைவன் மீது இரக்கம் காட்டியதால் அவருடைய விலை மதிப்பில்லாத அந்த அருளை மீது பொழிந்திருக்கிறார். அதனால் எங்களிடமிருந்து வெளிவரக்கூடிய அந்த குருத்துவ நீரோட்டம், அந்த குருத்துவ அருள் என்பது எங்களுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல, எங்களுடைய நண்பர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் மட்டும் சொந்தமானதும் அல்ல. இது அனைவருக்கும். நாங்கள் எப்பொழுதும் இறைவனுடைய இரக்கத்திலேயே வாழ வேண்டும் என்று சொல்லி, அந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி, அந்த இரக்கம், அந்த தெய்வீகம், அந்த தெய்வீகத்தை மக்கள் அனுபவிக்கின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாள் ஆண்டவர் எங்கள் அழைத்து நிற்கிறார். ஒரு வகையில் சொல்வதென்று சொன்னால், குருத்துவம் என்பது ஒரு ஓடையை போல இறைவனுடைய இரக்கமும் இறை அனுபவமும் தெய்வீகமும் இந்த உடைந்து போகக்கூடிய இந்த மண் பானைகளூடாக, பாத்திரங்களூடாக இறை மக்களுக்கும் அனைவருக்கும் சென்றடையக்கூடிய ஒரு வாய்க்காலாக, ஒரு ஓடையாக நாங்கள் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த இறை மக்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்துல குருக்களை பற்றி மிக மிக அவதூறான பேச்சுக்களும், குருக்களை இழிவுபடுத்தக்கூடிய பல நிலைகள், அதனால் இன்றைக்கு பல குருக்கள் இன்றைக்கு தங்களுடைய குருத்துவ பணியை செய்ய முடியாமல் மனம் தளர்ந்து போயிருக்கிற நிலைகள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கு. ஏன் இன்றைக்கு பல இளைஞர்கள் இன்றைக்கு இந்த வாழ்வை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியாத ஒரு நிலை இன்றைக்கு இருக்கு. இயலாதவர்கள் இந்த குருத்துவ வாழ்க்கைக்குள்ள நுழையக்கூடியவர்கள், தங்களால் முடியாதவர்கள் தான் இந்த குருக்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை கூட இன்றைக்கு இருக்கு. ஆனால் இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லி பாருங்க. குருக்கள் இல்லை என்று சொன்னால் யார் இவற்றை செய்வார்? குருக்கள் இல்லை என்று சொன்னால் எங்களுக்கு திருப்பலி இல்லை, நற்கருணை இல்லை. இன்றைக்கு பல நாடுகளில் இன்றைக்கு குருக்கள் இல்லாமல் இருப்பதால எங்களுக்கு திருப்பலி இல்லை, நற்கருணை இல்லை என்று சொல்லி இயக்கத்தோடு இருக்கக்கூடிய இறை மக்கள் இன்றைக்கு ஏராளமானவர்கள் இருக்கிறார். ஏன் எங்களுடைய நாடு கூட இரத்தால பல ஆண்டுகள் ஒரு குரு கூட இந்த இலங்கை தீவில் இல்லாமல் இருந்த பொழுதுதான் யோசபாஸ் புனிதர் இந்த நாட்டிற்கு வந்தார்.
குருக்கள் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு யார் திருமலுக்கு கொடுப்பார்கள்? உங்களுடைய திருமணங்களை யார் நடத்தி வைப்பார்கள்? இறக்கிற தருணாயில இருக்கும் பொழுது, மரண படுக்கையில இருக்கும் பொழுது இறுதி அருள் சாதனம் வழங்கி நித்திய வாழ்வுக்கு உங்களை யார் தயாரிப்பார்கள்? பாவத்தால பெருகி மனம் உடைந்து பாவ சுமையில நீங்கள் இருக்கும் பொழுது இந்த பாவ மன்னிப்பை யார் பெற்றுத் தருவார்கள்? ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு நீங்க செய்ய போறீங்களா? குருக்கள் இல்லாமல் போனால் பாஸ்டர் மாதிரி தான் வந்து செய்வாங்க. இறை வார்த்தையை அறிவிக்க குருக்கள் இல்லாமல் போனால் பாஸ்டர் மாதிரி தான் வந்து இறை வார்த்தையை அறிவிப்பார்கள். எனவே உங்களுடைய குருக்களை நீங்கள் விமர்சிக்கும் போது கொஞ்சம் இரக்கத்தோடும் அவர்களை கண்டியுங்கள். உங்கள் குருக்கள் கவனமாக பேணி பாதுகாத்துக் கொள்ளும், அன்போடு பராமரித்துக் கொள்ளும். அவர்கள் தவறுகிற வேலைகளில் அவர்களுக்கு இரக்கத்தோடு அவர்களுக்கு விடயங்களை சொல்லிக் என்று சொன்னால், இன்றைக்கு பல குருக்கள் குருத்துவ பணியில இருந்து விலகி செல்வதற்கு இறை மக்கள் ஒரு பெரும் காரணமாக இருக்கிறார்கள். ஒரு முக்கியமான ஒரு காரணி. இது ஒரு ஆய்வினுடைய முடிவு, ஒரு கணக்கெடுப்பினுடைய முடிவு. கணக்கெடுப்பு சொல்லுது, பல குருக்கள் தங்களுடைய குருத்துவ பணியிலிருந்து விலகுவதற்கு காரணம் அவர்கள் பணித்தலங்களில் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் அழுத்தம். இந்த அற்புதமான இந்த நாள்ல ஒரு குருத்துவத்தினுடைய மகிமையை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த புதிய குருக்களே, நேற்று முன்தினம் ஆயர் அவர்கள் உங்களுடைய தலையின் மீது கைகளை வைத்து செவித்த பொழுது, திருநிலைப்படுத்துகிற செபத்துல 3 நிலைகளில் உங்களை நீங்கள் இறைவனுக்கு சொந்தமாக்கி கொண்டீர்கள். ஒரு வகையில சொல்லுவேன் சொன்னா 3 பணிகள் அது நீங்க மட்டும்தான் செய்ய முடியும். இது குருக்களுக்கு மட்டுமே உரிய பணிகள். குருக்கள் மட்டும்தான் இந்த பணியை செய்ய முடியும். நற்செய்தி அறிவிக்கும் பணி, மூனுஸ் டொச்செந்தி என்று சொல்ற நற்செய்தி அறிவிக்கும் பணி. நீங்கள் வாசிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை கடைபிடிக்கவும் வரம் வேண்டப்பட்டது, அருள் வேண்டப்பட்டது. ஆகவே வெறும் சொற்பொழிவாளரை போல அல்ல, இறை வார்த்தையினுடைய தூதர் நீங்கள் என்று சொல்லி மனதில் வைத்துக் கொள்ளும். இறை வார்த்தையை போதிப்பது என்று சொன்னால் அந்த இறை வார்த்தையால நாங்கள் நிரப்பப்படணும். அந்த இறை வார்த்தையை நம்பணும், விசுவசிக்க வேண்டும். அந்த விசுவாசிப்பதைத்தான் நாங்கள் போதிக்க வேண்டும். அந்த விசுவாசம் இன்றைக்கு பல குருக்கள்ல இல்லாமல் போகும் பொழுதுதான் எங்களுடைய மறை உரைகள்ல அவ்வளவு வல்லமை இல்லை. மறை உரைகளை நாங்கள் சொல்லக்கூடிய காக்கா கதை, கோழி கதை அல்லது மனிதத்தை பற்றி வேறு விஷயங்களை பற்றி நாங்கள் மறைவுரைகளில் பேசுவோம். ஆனால் இறை வார்த்தையை அறிவிப்பதில்லை. 2வது முக்கியமான பணி உங்களுக்கு வழங்கப்பட்டது, தூய்மைப்படுத்துகின்ற பணி. மூனுஸ் சங்டிஃபிகாந்தி என்று சொல்ற தூய்மைப்படுத்துகிற பணி. உங்கள் கைகள் புனிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இறை மக்களை ஆசீர்வதிக்க, புனிதப்படுத்த, இறை மக்கள் வாழுகின்ற வீடுகளை, அவர்களுடைய வாகனங்களை, அவர்கள் வியாபார ஸ்தலங்களை புனிதப்படுத்துகின்ற இந்த ப்ரீஸ்லி பிளஸிங் என்று சொல்லக்கூடிய இந்த குருத்துவ ஆசீர்வாதத்தை ஒரு குருவால மட்டும்தான் வழங்க முடியும். அலக்குகளை அகற்றி தூய்மைப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு பணி அது குருக்களுக்கு மட்டுமே உரியது. பல வேளைகளில் குருக்கள் நாங்கள் இந்த பணியை நாங்கள் செய்வதில்லை. மக்கள் ஆசீர்வதிக்க வரும்போது வர சொல்லும் பொழுது நாங்கள் போவதற்கு எங்களுக்கு களைப்பாக இருக்கும். எங்களுக்கு இது வேண்டாம், இது போய் எங்களுக்கு செய்ய இயலாது. இத்தனை பேரை தான் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆசிரியர் தண்ணியை கையில் எடுத்தா 100கணக்காக மக்கள் வந்து சேர்ந்துடுவாங்க. ஆனபடியாக நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், நிறைய ஆசீர்வதிக்கணும்டா தனியை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு அனுப்புறது. அண்மையில் வந்து ஒரு கத்தோலிக்கர் வேற ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கொண்டிருக்கிறார். அவர் அந்த ஆலயத்தில் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்து திரும்ப கத்தோலிக்க மதத்துக்கு வந்துட்டார். அவர் சொன்னார், ஃபாதர், நான் அங்கே போயிருந்த அந்த இடத்துல கத்தோலிக்க திருச்சபையில இல்லாத எதுவுமே அங்கே இல்லை, எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நான் இங்கே காண்றது இல்லை. அந்த இடத்துல நான் கண்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்ன? அந்த வழிபாட்டுக்கு ஏறத்தால 700-800 பேர் வர்றாங்க. ஆனா அந்த வழிபாடு, அந்த சர்வீஸ் முடிஞ்ச பிறகு அந்த பாஸ்டர் ஒவ்வொரு ஆட்கள் மேலேயும் கையை வைத்து மன்றாடுகிறார். குருவினுடைய ஆசீர்வாதம் ஒரு குரு நிச்சயமாக வழங்க வேண்டும். தூய்மைப்படுத்துகின்ற பணியை குருக்களாகிய நாங்கள் செய்ய வேண்டும். 3வது பணி அக்கம்பனிமெண்ட் பணி, வழி நடத்துகின்ற பணி. மூனுஸ் ரெச்செந்தி என்று சொல்ற ஆயனாக பணிபுரிவது. உங்களுடைய மந்தையினுடைய மனத்தை அறிந்து கொள்ளுங்கள். பாப்பரசர் பிரான்சிஸ் சொல்வதை போல உங்களுடைய மந்தையினுடைய மனம் என்னவென்று சொல்லி எங்களுக்கு தெரியாட்டிக்கு மந்தையை நாங்கள் வழிநடத்த முடியாது. அவர்கள் வாழ்வில் இருக்கிற வேதனைகள், துன்பங்கள் என்னவென்று சொல்லி, அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற மகிழ்ச்சி என்ன, அவர்கள் படுகின்ற வேதனைகள் என்னவென்று சொல்லி எங்களுக்கு தெரியாமல் எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், வயதானவர்கள், குடும்பங்கள்
இவற்றை வழி நடத்த கம்பெனி பண்ணி வழி நடத்த நேற்று முன்தினம் ஆயர் உங்களுக்கு அந்த பணியை தந்தது. ஆகவே அன்பார்ந்த புதிய குருவே, இறை மக்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உலகளாவிய ஒரு கட்டிட கலைஞரை போல கட்டிடங்கள் கட்டுவதா, ஒரு என்ஜினியராக, ஒரு அக்கௌண்டனா, ஒரு விவசாயியா, ஒரு மீனவரா, ஒரு வியாபாரியா, பல ஒரு என்ஜிஓ நடத்துறவரா, ஒரு சமூக சேவையாளரா, இப்படி பல முறைகள்ல எங்களோட குருத்துவத்தை நாங்கள் வாழ்ந்து கொள்ற மாதிரி யோசிக்கலாம். ஆனால் எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முக்கியமான பணி என்னவென்று சொன்னால், விசுவாசமுள்ள கடவுளினுடைய மனிதர், மேன் ஆஃப் காட், கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று சொல்லி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 29 நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். இன்றைக்கு பல துறைகள்ல இந்த உலகத்துல நிறைய எக்ஸ்பர்ட் இருக்காங்க, எல்லா துறைகள்லையும் எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பணி ஒரு குருவாக, குருத்துவத்தில் இருக்கிற முக்கியமான அந்த தனித்துவமான அந்த அடையாளம், அந்த பணி, அது குருவாக மட்டும்தான் அது செய்ய முடியும். அது குருத்துவம் என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு அர்ப்பணிப்பு, அது ஒரு அழைப்பு. இன்றைக்கு இங்கே நிறைய குருக்கள் இருக்கிறார்கள். ஒரு சில குருக்கள் இந்த கருத்தோடு முரண்படலாம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நாங்கள் எப்படி பார்ப்பது என்று சொல்லித்தான் நான் கேட்கிறேன். அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம். திபேரியா கடற்கரை ஓரத்தில் மக்கள் ஆண்டவர் இயேசுவை தேடி வந்த வேளையில் ஏற்கனவே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அப்பம் தலிகி பெருக செய்த அந்த பிறகு ஆண்டவர் இயேசுவை தேடி இந்த உலகளாவிய ஒரு மீட்பறிவர் மெசியா என்று சொல்லி தேடி வந்த மக்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம், மாறாக நிலை வாழ்வு தரும் அழியாத உணவிற்காகவே உழையுங்கள் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது? குருக்கள் உலகியல் காரியங்கள்ல மூழ்கி போக வேண்டாம் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியில் ஆணித்தரமாக எங்களுக்கு சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய குருக்களுக்கு, துறவற சபைகள், குருக்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சோதனையும் தடுமாற்றமும் இதுதான். இது ஒரு பெரிய எச்சரிக்கையாக ஆண்டவர் எங்களுக்கு விடுக்கிறார். குருத்துவம் ஒரு தொழிலை போல, ஒரு ப்ரொஃபஷனை போல, மக்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் உழைக்கின்றோம். ஆனால் அது எங்க நாங்கள் சில வேளைகளில் அந்த நிலையை நாங்கள் கடந்து ஒரு ஆன்மீகம் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியை போல, ஒரு முழு நேர சமூக சேவையாளரை போல, ஒரு முழு நேர அரசியல் வியாதியை போல, ஒரு முழு நேர வியாபாரியை போல, ஒரு முழு நேர ஆசிரியரை போல, ஒரு முழு நேர ஒரு கட்டுமான பொறியியலாளரை போல, ஒரு முழு நேர பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதால எங்களுடைய நாளின் அளவுக்கு அதிகமான சக்தியும் எங்களுக்கு இருக்கிற அளவுக்கு அதிகமான எங்களுடைய நேரத்தையும் நாங்கள் இந்த விடயங்களில் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் இவற்றை செய்வதற்கு ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மனிதர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் இந்த விடயங்களை செய்ய இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குருத்துவத்தினுடைய தனித்துவமான பணிகளை, ஒரு குருத்துவத்தினுடைய தனித்துவமான அந்த அடையாளத்துக்கு இருக்கிற இந்த பணிகளை செய்ய குருக்களால் மட்டும்தான் முடியும். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல வழிகளை எங்களை விட அழகாகவே இந்த காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் நாங்கள் அங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அது ஒரு குருவினுடைய அழைப்பு, ஒரு குருத்துவ பணியை ஆற்றுவதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், நான் சொன்னதை போல இந்த 3 முக்கியமான இந்த பணிகள், அந்த பணிகளை நாங்கள் எப்பொழுதும் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அன்பா சகோதர சகோதரிகளே, அன்பாத புதிய குருவே, இந்த அற்புதமான நாளில் ஒரு முக்கியமான இன்னொரு விடயத்தை நான் உங்களோடு சொல்லி முடிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு அனுபவம், அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தை இழந்த பொழுது அனுபவிக்கிற ஒரு அனுபவம் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையிலையும் இருந்தது. அவ்விதமாக அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த அபிஷேகத்தை இழந்த பொழுது அனுபவித்த அந்த அனுபவத்தை ஈகபோத் அப்படி என்று சொல்லி அழைப்பார்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கியது, கபோத் அப்படி என்று சொன்னால் மாட்சிமை, மகிமை. அவை மகிமை, மாட்சிமை தங்களை விட்டு நீங்குகின்ற பொழுது இருப்பது வெறுமை, வறட்சி. இஸ்ரேல் மக்களை விட்டு ஆண்டவருடைய பிரசன்னம் அகன்று சென்றதை எசேக்கியேல் இறைவாக்கினர் கண்ட பொழுது
அவர் அதை பற்றி பேசினார். அது அவர்களை விட்டு அகன்று சென்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் பபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட அந்த அடிமைத்தனத்தில் அவர்கள் மூழ்க வெட்டி ஏற்பட்டது. அபிஷேகம் பெற்ற அந்த சவுல் மன்னன் இறைவனுடைய வார்த்தையை கேட்காமல் கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டதால இறைவனுடைய அபிஷேகம் தூய ஆவி அவரை விட்டு நீங்கிய பொழுது இந்த ஈகபோத் அனுபவத்துல தீய ஆவி சவுல் மன்னனுக்குள்ள நுழைந்தது. அதனால அவன் துன்புற்றான், வறட்சியில, வேதனையில, தீய ஆவியினுடைய பிடியில் அவன் தடுமாறினான். அபிஷேகம் பெற்றிருந்தான். அந்த புதிய குருக்களை ஆண்டவருடைய அபிஷேக பிரசன்னம் எங்களுக்கு இந்த மட்பாண்டங்கள் போன்ற எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அதை நாங்கள் வெற்றாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டியது எங்களுடைய ஒரு கடமை. அவன் தாவீது மன்னர் அவர் பாவம் செய்த பொழுதும் அந்த பாவத்தை அந்த நிலையை உணர்ந்த உடனே தாவீது என்ன செய்கிறான் என்று சொன்னால் நிலத்துல விழுந்து அவருடைய மன்றாட்டு ஒரே ஒரு மன்றாட்டு தான், ஆண்டவரே உம் திரு முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் உம் தூய ஆவியை என்னிடமிருந்து அகற்றி விடாதையும் என்று சொல்லி அவன் பாடுவான். என்னோட சொன்னால் தெரியும், சவுலை பார்த்திருக்கிறார். தூய ஆவி தன்னிடமிருந்து போயிட்டார் என்று சொன்னால், இறைவனுடைய அபிஷேகம் என்னை விட்டு சென்று விட்டது என்று சொன்னால், அந்த ஈகபோத் என்ற அந்த அனுபவத்துக்குள்ள அந்த இருளுக்குள்ள நான் தள்ளப்பட்டேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே எதுவும் இருக்காது. அப்படி தவறுகின்ற நேரத்தில் அன்பார்ந்த குருக்களே, புதிய குருக்களே, உடனடியாக ஒப்புரவு அருள்சாதனத்துக்கு ஓடிப்போங்க. ஒவ்வொரு மாதமும் அருள்சாதனத்துக்கு ஒப்புரவு அருள்சாதனத்துக்கு. இன்றைய முதலாவது வாசத்துல நாங்கள் காணக்கூடிய இந்த ஸ்தேவான் அவர் ஒரு தியாக்கோன். ஆனால் அவரிடம் இருந்த அந்த பண்பு, ஒரு சில பண்புகள் மிக மிக முக்கியமானது. அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் அவர் செயல்பட்டார் என்று சொல்லி திருத்தூதர் பணி 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நாங்கள் காண்கிறோம். இந்த அருள் பொழிவு என்று சொல்லுகிற இந்த விடயம், இந்த அனாயிண்டிங், அருள், கிரேஸ், காரிஸ் என்று சொல்ற இந்த விஷயம், இது தகுதி அற்றவருக்கு காட்டப்படுகின்ற தயவு அப்படி என்று சொல்ற அர்த்தம். காரிஸ் அப்படி என்று சொன்னார் ஒரு இலவசமான ஒரு கொடை, நாட் மெரிட்டட், உழைத்து பெற்றதல்ல. குருத்துவ அருள் பொழிவு, அந்த அருள் என்பது எங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பது நாங்கள் பாண்டித்யம் பெற்றவர்களோ அல்லது எங்களுடைய தகுதி எப்படி என்றதாலேயோ அல்லது எங்களுடைய பின்னணி அப்படி என்றதாலேயோ அல்ல, மாறாக இறைவனுடைய இரக்கத்தினூடாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற கொடை மட்டுமே. அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் செயல்பட்டார். அந்த வல்லமை என்கிற அந்த வார்த்தை அது தூய ஆவியாரோடு தொடர்பு பட்டிருக்கிற வார்த்தை. விவிலியத்தில் நாங்கள் காணக்கூடிய அந்த வார்த்தை டுனாமிஸ் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, இறந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உடலை உயிர்ப்பித்த அந்த வல்லமை, தூய ஆவியினுடைய வல்லமை. டைனமைட் பவர் என்று சொல்லக்கூடிய மலைகளை பேர்க்கிற அளவுக்கு இருக்கிற அந்த வல்லமை, அது தூய ஆவியினுடைய அந்த வல்லமை. ஆகவே ஸ்தேவான் கிரீடம் என்று சொல்லி அர்த்தம் கொண்ட அந்த பெயர் ஸ்தேவான். அவர் மறைசாட்சியின் முடியை அணிந்து கொண்டார். இந்த முடிக்குரியவர் இறைவனுடைய வல்லமையும் அருளும் நிறைந்தவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் மீது கடவுளினுடைய அருளும் தூய ஆவியாருடைய வல்லமையும் தொடர்ந்து இருந்தது. ஆகவேதான் அவர் இன்றைக்கு முதலாவது வாசகத்தில் நாங்கள் காணக்கூடிய அந்த கடைசி வரை வான தூதருடைய முகத்தை போல் அவருடைய முகம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. வான தூதருடைய முகத்தை போல் அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது என்று சொன்னால் அவர் தூய ஆவியாரால் நிறைந்திருந்தார். நான் இருக்கிறேன் அன்பார்ந்த புதிய குருக்களே, அன்பார்ந்த குருக்களே, எங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பு இதுதான். இறைவனுடைய அருள் பிரசன்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த அருள் பிரசன்னத்தை, அந்த காரிசை, தகுதியற்ற எங்களுக்கு, மட்பாண்டங்களான எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த இலவச கொடையான அந்த அருளை நாங்கள் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். அதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது தூய ஆவியினால் தொடர்ந்து நாங்கள் எங்களை நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும். அதான் தூய பவுல் அவருடைய திருமுகங்கள்ல தொடர்ந்து அவர் எழுதி கொண்டே இருப்பார். பேசிக்கலி திருமுகத்துல குறிப்பாக அவர் சொல்லுவார், அவர் பாதிக்கிற இந்த வார்த்தை பிளெருஸ்டே என்ற அந்த வார்த்தை, நாங்க அதை மொழிபெயர்க்கும் பொழுது நாங்க அதை மொழிபெயர்த்திருக்கிறோம் தூய ஆவியால் நிறைந்திருங்கள் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை அது அல்ல. தூய ஆவியால் தொடர்ந்து நிரப்பப்பட்டு கொண்டிருங்கள். தூய ஆவியால் தொடர்ந்து நிரப்பப்படுவது, ஒரு பாத்திரம் தொடர்ந்து நிரப்பப்படணும் என்று சொன்னா அது ஒரு தடவை கொஞ்சமா ஊத்துறதால கொஞ்சம் நிரப்புறதால சரி வராது. தொடர்ச்சியாக ஒரு நாள்ல பல தடவைகள் தூய ஆவியால் நாங்கள் நிரப்பப்பட்டு கொண்டிருக்க, அப்பொழுதுதான் எங்களுடைய கிண்ணம் நிரம்பி வளைந்து கொண்டிருக்க. தூய ஆவி
அவை தவறுகிற வேளைகளில் ஒப்புரவு அருள் சாதனத்துக்கு ஓடி செல்லுங்கள். தாவீதை போல உம்முடைய தூய ஆவி என்னிடமிருந்து அகற்றி விடாதையும் என்று சொல்லி உடனே ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி மன்றாடுங்கள். பிளருஸ்தே என்பதை போல தூய ஆவியால் உங்களை தொடர்ந்து நிரப்பிக் கொண்டிருங்கள். தாய் மெரியாலை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். குருக்களின் பாதுகாவலியாக இருக்கிற தாய் மெரியாலை இறுக்கமாக பிடித்து கொண்டு நீங்கள் ஆரம்பிக்கிற இந்த வாழ்க்கை ஒரு சவால் மிகுந்த ஒரு வாழ்க்கை, இலகுவான ஒரு பயணம் அல்ல. தீயவனோடு நீங்கள் போராட ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் போராட போவது கண்களால் காணுகின்றவர்களோடு மட்டுமல்ல, கண்களால் காணாத இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல பல விதமான தீய சக்திகளோடு நீங்கள் இந்த அருளையும் ஆசிரையும் இறைவன் உங்களுக்கு தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். புதிய குருவே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி, புதிய குருவே, அனைத்து குருக்களே, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பு ஈடு இணையற்ற ஒரு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பணி ஈடு செய்ய முடியாத பணி. ஒரு செப மனிதராக தூய ஆவியால் தொடர்ந்து உங்களை நிரப்பிக் கொண்டிருங்கள். நற்கருணை மனிதராக நீங்கள் நற்கருணையில் இணைந்து வாழுங்கள். கடவுளினுடைய இரக்கம் அருள் பாய்கின்றவராக நீங்கள் இருங்கள். உங்களூடாக அந்த இரக்கம் பாய்ந்து செல்ல வேண்டும். உங்கள் கைகள் எப்பொழுதும் கடவுளை நோக்கி வணங்கிய வண்ணம் இருக்கட்டும். உங்களுடைய கைகளால் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கின்றவர்களாக, மனிதர்களை திடப்படுத்துகின்றவர்களாக, ஆண்டவர் நற்செய்தியை அறிவிக்கின்ற பணியாளர்களாக நீங்கள் என்னாலும் இருங்கள். ஒரு குருவினுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி என்னவென்று சொன்னால், அவர் உலகியல் ரீதியாக புகழ் பெறாதது அல்ல, மாறாக அவருக்குள் இருக்கின்ற இந்த தூய ஆவியின் நெருப்பு அணைந்து போவது. குருத்துவம் என்று அவர் பெற்றுக்கொண்ட இந்த காரிஸ், இந்த இலவசமாக பெற்றுக்கொண்ட இந்த அருள், தகுதி அற்றவருக்கு காட்டப்பட்டிருக்கிற இந்த தயவை, இந்த அருளை இழப்பதுதான் ஒரு குருவினுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி. இறைவனுடைய ஒரு சிவ மனிதனாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசிக்கிறோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். என்பார்ந்த புதிய குருக்களே, மனித இதயங்களை குணமாக்க வேண்டிய ஒரு தேவை. இன்றைக்கு பல மனிதர்கள் தங்களுடைய உடைந்த நிலைகளோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே அவர்கள் ஆலயத்திற்கு இறைவனை தேடி வருவது வெறும் சடங்குகளை தேடி வரவில்லை. அவர்கள் இறை அனுபவத்திற்காக தங்களுடைய உடைந்த நிலையில அந்த ஆறுதலையும் நம்பிக்கையும் தேடி வருகிறார்கள். ஆகவே இது ஒரு கடமை என்று நினைத்து இந்த வழிபாடுகளை நீங்கள் ஆற்றுவது இல்லை. மாறாக அவர்களுடைய காயங்களை ஆற்ற உங்களூடாக இறைவனுடைய அருள் இறங்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அந்த ஆன்மீக மருத்துவராக இறைவனை நோக்கி நீங்கள் அழைத்து செல்லுகின்ற ஒரு மனிதராக நீங்கள் இருக்கணும். இன்றைக்கு விசுவாசம் இல்லாத நிலைகளோடு இன்றைக்கு பல மனிதர்கள் தடுமாறி கொண்டிருக்கிற நிலைகள் இன்று ஏராளமாக இருக்கு. கடவுள் எங்கே என்று சொல்லி தேடக்கூடிய இளைஞர்கள், இளம் பிள்ளைகள், நடுத்தர வயதினர், குடும்பங்கள், வயதானவர்கள், கடவுள் இருக்கிறாரா என்கின்ற கேள்விகளோடு இன்றைக்கு தடுமாறுகின்ற நிலைகளில் இன்றைக்கு பலர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பதில் கொடுக்க முடியும் அந்த விசுவாசம் உங்களில் நிறைந்திருந்தால் மட்டுமே தான். உங்களுடைய உடைந்த நிலையில் உங்களை எவ்வாறு இறைவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அனுபவித்தால் மட்டும்தான் அவர்களுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியும். அல்லது எங்களுடைய அறிவால மட்டும்தான் நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். ஸ்தேவானை போல தூய ஆவியின் வல்லமையோடு பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது என்று சொன்னால், அவர் தூய ஆவியால் நிறைந்திருந்தார். மனித மட்டத்தில் மனிதர்களாடு மனித வல்லமையால வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல இந்த குருத்துவ வாழ்க்கை என்று சொல்லுவது. குருத்துவ வாழ்க்கையில தனிமையை நீங்கள் உணரக்கூடும். தங்களுக்காக யாரும் இல்லை என்கின்ற ஒரு சில ஏக்கங்கள்ல உங்களுடைய பணி ஒரு இயந்திரத்தனமான வேலையாக மாறி விடக்கூடிய அபாயம் நிச்சயமாக இருக்கும். எல்லோருக்கும் நான் கொடுக்கின்றேன், நான் பெறுவது எப்படி என்ற ஒரு கேள்வி உங்களுடைய உள்ளத்தில் எழலாம். இறைவன் தன்னுடைய அளவு கடந்த அருளையும் இரக்கத்தையும் குருக்களாகி எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால், அதை நாங்கள் முதலிலே பெற்று அந்த அனுபவத்தால் எங்களை நிரப்பி அந்த அனுபவத்திலிருந்து வழிந்து வருகின்ற எங்களுடைய கிண்ணம் நிரம்பி வழியும் பொழுது நாங்கள் களைத்து போவதில்லை.
நாங்கள் தாகம் அடைய போவதில்லை. என்றால் ஆண்டவர் இயேசுவே அந்த தாகத்தை தீர்க்கிற தூய ஆவியை தன்னுடைய இதயத்திலிருந்து எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார். அவர் தருகிற உணவு எங்களுக்கு பசி எடுக்காத அந்த ஆன்மீக உணவு. ஆகவே தனி செபத்திலேயும் நற்கருணை ஆராதனையிலும் இடைவிடாமல் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். அது குருத்துவ பணி என்பது மனித திறமையாலோ மனித வல்லமையாலோ ஆற்றுகின்ற ஒரு தொழில் அல்ல. அது தூய ஆவியின் வல்லமையால் மட்டுமே நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று என்பதை நீங்கள் ஒரு பொழுதும் மறவாதீர்கள். மந்தையினுடைய மனத்தை the smell of the sheep என்று பாப்பரசர் பிரான்சிஸ் சொல்வதை போல அதை அறிந்தவர்களால் மட்டும்தான் இந்த மந்தைகளை மேய்க்க முடியும், மந்தைகளை வழி நடத்த முடியும். ஆகவே இறைவனுடைய ஒரு கருவியாக இறை மக்களுடைய கண்ணீரை துடைக்கவும், மெய்ப்பராக நம்பிக்கையற்றவர்களுக்கு வழிகாட்டவும், நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு பணியாளராக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிவிக்கவும் நேற்று முன்தினம் உங்கள் மீது அந்த அர்ச்சிப்பின் கைகள் வைக்கப்பட்டு தூய ஆவியானவரை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த பாத்திரத்துக்குள்ள காரிஸ் என்கின்ற தகுதியற்றவரை காட்டப்படுகின்ற அந்த தயவை, அந்த இலவச கொடையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே இந்த இலவச கொடையையும் அந்த தூய ஆவியையும் வீணாக்கி விடாதீர்கள், இழந்து விடாதீர்கள். சில வேளைகளில் நாங்கள் கவனமாக இல்லை என்று சொன்னால் இதை இழக்கக்கூடிய அபாயம் நிச்சயமாக உண்டு. இந்த இழக்கிற அனுபவத்தை விவிலியம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில இறைவனுடைய பிரசன்னம் அவர்களை விட்டு அகன்று சென்ற வேளையில எசேக்கியேல் இறைவாக்கினரை காண்ற ஒரு காட்சியாக ஜெருசலேம் ஆலயத்தில் இருந்து இறைவனுடைய பிரசன்னம் அகன்று செல்வதை கிழக்கு வாயில் விடா, அது ஈ கபோத் அப்படி என்று சொல்லுவார். இல்லை, ஈ அப்படி என்றால் இல்லை, கபோத் அப்படின்னு சொன்னால் மாட்சிமை, மகிமை, கனம். இறைவனுடைய மாட்சி அகன்று செல்கிறது என்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஈ கபோத். இறைவனுடைய மாட்சி இல்லை, அவருடைய அபிஷேகம் எங்கள் வாழ்க்கையை விட்டு அகன்று சென்று விட்டது என்று சொன்னால் மிஞ்சுவது வறுமை, வறட்சி, இழப்பு, வெறுமை. தூய ஆவி இல்லாமல் போகும் பொழுது தீ ஆவி வந்து குடிகொள்வார். சவுல் மன்னனுடைய வாழ்வில் இருந்து இந்த ஈ கபோத் தூய ஆவியினுடைய அருள் பொழிவு அகன்று சென்ற வேளையில அந்த சவுல் தீய ஆவியினால் பிடிக்கப்பட்டான், இறைவனுக்கு கீழ்ப்படியாமல் செய்த அந்த பாவத்தால். அதனாலதான் தாவீது மன்னன் மோசமான பாவம் செய்த வேளையில நாத்தான் இறைவாக்கினர் வந்து அந்த பாவத்தை சுட்டி காட்டி அந்த வேளையில அவன் மனம் உடைந்து போய் உடனடியாக நிலத்துல விழுந்து அவன் அழுது மன்றாடியது ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவரே உம்முடைய திருக்கண் பார்வையில் இருந்து என்னை அகற்றி விடாதையும், உம்முடைய தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும் என்று சொல்லி அவர் அழுது புலம்பி பாடினார். 51வது சங்கீதத்துல நாங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் படிப்போம். அப்படி ஒப்புரவு அருள் சாதனத்திற்கு தவறாமல் செல்லுங்கள் அன்பார்ந்த குருக்களே, அன்பார்ந்த இறை மக்களே. இறைவனுடைய இரக்கமங்களை தேடி வருகிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் இந்த ஒப்புரவு அருள் சாதனம். குருக்கள் நாங்கள் அந்த ஒப்புரவு அருள் சாதனத்தை அடிக்கடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது, ஒரு மாதம் 2 தடவையாவது பெற்றுக்கொள்ளுங்கள். இறைவனுடைய அருளால் எங்களை நிரப்பி எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த கிண்ணம், இந்த உடைந்து போன இந்த கிண்ணத்துல அந்த அருளை, அந்த காரிசை, இந்த கிரேஸை, கடவுளுடைய அந்த அருளை என்னாலும் வைத்துக்கொள்ள, அந்த நெருப்பு என்னாலும் பற்றி எரிய தூயாவியின் அருளங்களை என்னாலும் நிரப்பிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பாவத்திலிருந்து தூர விலகி இருக்க வேண்டும். அது எங்களுடைய வல்லமையால் நடப்பது அல்ல, மாறாக இறைவன் தன்னுடைய அருளினால் எங்களை தூய்மையாக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த இளம் குருக்களே, அன்பார்ந்த குருக்களே, பவுல் கிறிஸ்தவ வாழ்வதற்கு, குறிப்பாக குருக்களுக்கு மட்டுமல்ல கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். ஒரு ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி இருக்கிறார். சில வேளைகளை இந்த டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு சரியாக கிடைக்கிறது இல்லை, சரியான வார்த்தையினுடைய அர்த்தத்தை எங்களுக்கு சரியாக சொல்லி தருவதில்லை. பவுல் தன்னுடைய கடிதத்தில் பல இடங்கள்ல வேசியர்களை திரும்பவும் இருக்கலாம், கொலோசியர்களை திரும்பவும், கொரிந்தியர்களை திரும்பவும், இந்த திருமுகங்கள்ல ஒரு விடயத்தை அவர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். தூய ஆவியால் நிரப்பப்பட்டு கொண்டிருங்கள் அப்படி என்ற அந்த வார்த்தை, பிளெருஸ்தே என்ற அந்த வார்த்தை, இந்த பிளெருஸ்தே என்ற இந்த வார்த்தை தூய ஆவியால் தொடர்ச்சியாக நிரப்பப்பட்டு கொண்டிருங்கள் என்ற அர்த்தத்தில் வர்ற வார்த்தை தான் இது. ஃபில் வித் த ஹோலி ஸ்பிரிட் என்று நாங்கள் அதை மொழிபெயர்த்து வச்சிருக்கோம். தூய ஆவியால் நிரம்புங்கள் அப்படி என்று சொல்லி, அது அப்படி அல்ல, தூய ஆவியால் தொடர்ந்து நிரப்பிக் கொண்டிருங்கள். எப்படி ஒரு பாத்திரத்தை தூய ஆவியால் தொடர்ச்சியாக நிரப்பிக் கொண்டிருக்கலாம்? தொடர்ச்சியாக தூய ஆவியால் ஊற்றப்பட்டு கொண்டிருந்தால் தான் ஒரு பாத்திரத்தை தொடர்ச்சியாக ஊற்றப்பட்டு கொண்டிருந்தால் மட்டும்தான்
அந்த பாத்திரம் நிரம்பி கொண்டிருக்கும். ஒரு தடவை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, டிஃபால்ட்டாகவே மனிதர்கள் நாங்கள் இழந்து விடுவோம். எங்களுடைய பாத்திரத்தை நாங்கள் தொடர்ச்சியாக தூய ஆவியால் நிரப்புவது எங்களுக்கு முக்கியம். தாய் மரியாதை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள், செபத்தில் உறுதியாக இருங்கள். இந்த உலகம் உங்களிடம் எதிர்பார்ப்பது கடவுள் அனுப்பியவரை நம்புவதை கடவுளுக்கு ஏற்ற செயல். விசுவாசமுள்ள மேன் ஆஃப் காட், ஒரு குரு என்று சொன்னால் நீங்கள் கடவுளின் மனிதர் என்கின்ற அந்த அடையாளத்தை ஒரு நாடு மறந்து விடாதீர்கள். பல துறைகளில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆக வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு பல துறைகளில் இந்த உலகத்தில் பலர் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், என்ஜினியர், அக்கவுண்டன்ட், விவசாயிகள், மீனவர்கள். இந்த உலகத்தின் காரியங்களை கவனிக்க அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் சரியாக தெரிந்தெடுத்து நீங்க இன்றைய கொடுத்த இந்த நற்செய்தி வாசகத்தில் ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. இதை எனக்கு தெரியாத எத்தனை குருக்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி, இந்த வார்த்தை எப்படி நீங்கள் விளக்கம் சொல்லுவீர்கள்? அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவது இந்த வார்த்தை. மறக அழியாத நிலை வாழ்வு தரும் அழியாத உணவிற்காகவே உழையுங்கள். உழையுங்கள் எதற்காக? இந்த காரியத்திற்காக என்று ஆண்டவர் சொல்லுவதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? அவை குருக்கள் உலகளாவிய விடயங்கள்ல, உலகியல் காரியங்கள்ல மூழ்கி போக வேண்டாம் என்கிற ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு தருகிறார். என்று சொன்னால், இன்றைக்கு பல்வேறு விதமான இறையியல் தளங்கள், இறையியல் செய்கிற முறைகள், ஆண்டாண்டு காலமாக, பல ஆண்டுகளாக, நாங்கள் 2000 ஆண்டு காலமாக இந்த இறையியல் பார்வைகள் ஒவ்வொரு ஓட்டங்கள்ல நாங்க மூழ்கி சில வேளைகளில் இந்த முக்கியமான இந்த கெரிட்மா என்று சொல்லக்கூடிய இந்த ஆழமான நற்செய்தி இன்றைக்கு நாங்கள் இழந்து போயிருக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்கு. ஆகவே முழு நேர ஒரு அரசியல்வாதியை போல, ஒரு முழு நேர ஒரு சமூக சேவையாளரை போல, ஒரு முழு நேர ஆசிரியரை போல, ஒரு முழு நேர வியாபாரியை போல, ஒரு முழு நேர நடத்துனரை போல, ஒரு முழு நேர பொறியியலாளரை போல அளவுக்கு அதிகமான சக்தியையும் நேரத்தையும் நாங்கள் மற்றைய காரியங்கள்ல செலவழித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தனித்துவமான இந்த குருத்துவ பணியை யார் செய்வார்கள்? இந்த குருத்துவம் என்பது ஒரு தொழில் அல்ல, மாறாக இது ஒரு வரம், இது ஒரு அருள். அவை குருத்துவ பணியை ஆற்ற குருக்களால் மட்டும்தான் முடியும். தனித்துவமான இந்த குருத்துவ பணியை குருக்களாகிய நாங்கள் மட்டுமே தான் ஆற்ற வேண்டும். உங்களுடைய அடையாளம், அடையாள கிரைசிஸ், அடையாள தடுமாற்றத்தில் இருந்து தெளிவு பெற வேண்டும். உங்களுடைய அடையாளம் என்னவென்று சொல்லி, உங்களுடைய பணி என்னவென்று சொல்லி, மற்ற காரியங்கள் பணிகளில் நீங்கள் ஈடுபடலாம். ஆனால் முதன்மையான பணி குருத்துவ பணி. உங்களுடைய முதன்மையான அடையாளம் நீங்கள் ஒரு குரு. இறைவனுடைய அந்த பேர் இரக்கத்தை சுமந்து கொள்ளுகின்ற அந்த மட்பாண்டம், தூயாவியால் தொடர்ந்து நிரப்பிக் கொண்டிருக்கிற ஒரு உன்னத கருவி என்பதை நீங்கள் ஒரு பொழுது மறந்து விடாதீர்கள். இறைவன் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆகவே புதிய குருக்களே, நீங்கள் ஒரு அருள் அடையாளமாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். மக்கள் உங்களை பார்க்கும் பொழுது உங்களை அல்ல, உடைந்து போன பாத்திரங்களை அல்ல, அந்த உடைந்து போன அந்த பாத்திரங்களுக்குள், அந்த மண் பானைகளுக்குள் இருக்கின்ற இயேசுவை, அந்த தெய்வீக தன்மையை, கடவுளுடைய இரக்கத்தை, தூய ஆவியை அவர்கள் கண்டுகொள்ள வேண்டும். தூய ஆவியால் எரிகின்ற ஒரு விளக்காக நீங்கள் என்னாலும் உங்களை காத்து கொள்ளுங்கள். இந்த ஆன்மீக நெருப்பு உங்கள் வாழ்நாள் முழுவதும் அணையாமல் காத்து கொள்ள ஒவ்வொரு குருவும் தூய ஆவியோடு இணைந்து பயணம் செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியத்தில் ஒரு குரு திருநிலைப்படுத்தப்படும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி 3 தனித்துவமான பணிகளை செய்ய அதிகாரம் பெறுகிறார். அந்த 3 பணிகள் என்னவென்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், நேற்று முன்தினம் ஆயர் அவர்கள் இதே வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு இந்த 3 பணிகளை கொடுத்திருக்கிறார். போதிக்கும், நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த பணி, மூனுஸ் தொச்செந்தி என்று சொல்லுகிற, நீங்கள் வாசிப்பதை விசுவசிக்கவும், விசுவசிப்பதை போதிக்கவும், போதிப்பதை கடைபிடிக்கவும் வரம் வேண்டப்பட்டது. நீங்கள் வெறும் சொற்பொழிவாளராக இறை வார்த்தையோடு தொடர்பில்லாமல் ஒவ்வொரு காரியங்களை பற்றி பேசிக்கொண்டு கொண்டிருப்பதல்ல, இறை வார்த்தையை அணித்தரமாக நம்பி ஏற்று அந்த இறை வார்த்தையை போதிக்கின்றவராக மாற வேண்டும் என்கின்ற அந்த நற்செய்தியை அறிவிக்கின்றவராக மாறுகின்ற அந்த பணி. தீய செய்தியை அல்ல, கடினமான வார்த்தைகளை, சாபத்தை அல்ல, நற்செய்தியை, இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி நம்புவது, இயேசு ஆண்டவரால் வாழ்வு உங்களுக்கு உண்டு என்று சொல்லி போதிக்க இறை
காரியங்களை செய்ய, அற்புதங்களை ஆற்ற அந்த வல்லமையை இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். புனிதப்படுத்துகின்ற ஒரு பணி, அருள் சாதனங்களை நிறைவேற்ற, இதே போல இறை மக்களையும் அவர்களுடைய வாழ்வையும் வாழ்வில் பயன்படுத்துகின்ற அவர்கள் வாழுகின்ற வீடுகளையும் வாகனங்களையும் தொழில் புரிகின்ற இடங்களையும் பிள்ளைகளையும் புனிதப்படுத்துகின்ற ஒரு பணி. உங்கள் கைகள் புனிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் நீங்கள் இறைவனிடம் இவர்களுக்காக பரிந்து பேச அழைக்கப்பட்டிருக்கு. வழி நடத்துகின்ற மெய்ப்பனுடைய பணி, இயேசுவை போல ஆடுகளை வழி நடத்துகின்ற பணிக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது அதிகாரம் செலுத்துகின்ற ஒரு விடயம் அல்ல. மற்றவர்களை ஆண்டு நடத்தி அடிமைகளை போல அடக்குமுறை செய்கின்ற ஒரு பணி அல்ல. மாறாக சிதறி போன ஆடுகளை தேடி செல்லவும், உடைந்த இதயங்களை கட்டவும், விசுவாசிகளை ஒரே குடும்பமாக ஒன்றாக இணைத்து செல்லுகின்ற ஒரு பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது.